அல்லவா என் குருநாதரே பாண்டிசித்தரே என்னோடு தவழுகின்ற மகா புரியும் சித்தர்களே, யோகியர்களே, கர்மசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது நினைத்தாலும் அடியே இருக்க காட்சி என்று அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு செய்வேன். அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை கொண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்தடங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. முதல் உத்தரவு கடலூர். கடலூர் 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 பகுதி. கடலூர் கடலூர் வாங்க. கடலூர் கம்மி தான். கடலூர் ஆதி அந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. கடலூர்ல இருந்து வடலூருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருப்பா? நீ வடலூரா? அப்படியா? அதான் அங்கிருந்து வந்திருக்கியா? ஆதி அந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எழுதி போட்டவர் யாருடா? வண்ணரார். அவரை போய் கும்பிட்டு இருக்கியா நீ? வா, கால் விட்டு வா. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம் நல்லது பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனமும் மௌனம். என்னடா வேணும் தம்பிகளே உங்களுக்கு? உங்களுடைய குடும்பத்துல நான் போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண்மகள் ஒருவள் மனம் முடிக்காததுக்கு முன்னாலே இறந்து, புரியுதா, அவள் கன்னி தேவதையாக முன்னோர்கள் வழங்கக்கூடிய தெய்வமாக உங்க குடும்பத்துல வழிபட்டு இருக்காங்க. அந்த தெய்வத்திட்ட போய் நான் கேட்டேன், இந்த செல்ல மக்களுக்கு தை பிறந்த பிறகு திருமண காலம் நடக்கும், அதுல எல்லா தோதங்களும் நீங்கும், ஆனா அவங்க பசுதானம் கொடுக்கணும் சிவபெருமானுக்கு சொல்லி உத்தரவுல. பசுதானம் கொடுக்க முடியுமா? காரணம் போடா தம்பி. எந்த கோயிலுக்குடா? அந்த தானத்தை கொடுக்க அந்த கன்னியினுடைய வாக்கு நிறைவேறும். அதனால முதல் குழந்தை உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். கல்யாணம் உனக்கு வயசுலடா? நீ கல்யாணம் முடிச்சியா? நீ கல்யாணம் முடிச்சியா? உனக்கு கல்யாணம் முடிச்சோட முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும். கன்னிகா பரமேஸ்வரி பாருங்க. இந்த தைமாசம் ஒரு கல்யாணம் நடக்கும். வெற்றி அடைவார். வேற என்னப்பா வேணும்? அதே கடலூர்
வாழ்கிறது என்ற இலக்கணம் தேவை. அதான் செல்வமக்களே, தாங்கள் அப்படி நம்ம சொன்ன எந்த பேர் கேட்கறான்? உன் மகன் சொல்ல கேட்கறானா? அதான் நான் சொன்னேன், எந்த பேர் கேட்கறான்? அவன் இப்போ வெளிநாட்டுக்கு எதுக்கு போகணுமா? எங்க இருக்கான் இப்போ? வெளிநாட்டுக்கு அனுப்பிடுமா இப்போ? அவள்கிட்ட கேட்டியா வெளிநாட்டுக்கு அனுப்பலாமான்னு? சொல்லிட்டாளா? கனவுண்டு அவன் உள்ளத்தை போய் நான் பார்த்தேன். வெளிநாட்டுக்கு போகட்ட இருப்பிடத்தை மாற்றணும்னு அவன் நினச்சிக்கிட்டு தான். புரியுதா? உன் மகனை 2 மாதத்துல வெளிநாட்டுக்கு போக வைக்கிறேன். அங்கே போய் நல்ல சம்பாத்தியம் பண்ண வச்சு நல்ல வாழ்க்கையை அமைச்சிட்டாங்க. காலில் இருப்போம். உன் உள்ள பக்குவப்படணும். என்னை கொஞ்சம் கண்ணமுடி கும்பிட உட்காந்துக்கா மன நிறைவா கும்பிட பார்ப்போம். அலைப்பாயாதை உள்ளமே இந்தா உன் மகனை ஆனந்தமா அனுப்பி வைக்கிறேன். நிறைந்த செல்வா கூட நான் வரேன். கர்மசாமிக்கு கும்பகோணம் வாங்க. கும்பகோணம் மிச்சல உட்காருங்க. கும்பகோணம் வாங்க. மிச்சல உட்காருங்க. மனைவியின் உடல் ஆரோக்கியம் தொடர்பாக யாரும் கேட்டுருந்தீங்களா? வாங்க என்ன எங்க இருக்காங்க உங்க துணைவியார்? என்னக்கா செய்து கும்பகோணமா பொய் இன்று போல என்றும் வாழ்க. உங்கள் வீட்டுக்குள்ளே கல்யாண சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஆரம்பித்து காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு முடிவு கிடைக்க மாட்டுக்கு. நான் என் ஆயுள் காலத்துக்குள்ளே அந்த திருமணத்தை முடித்து ஒரு பேரம்பேத்தியை எடுத்து கொஞ்சம் வேண்டாமா ஐயா? என்னை ஏன் இப்படி வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்குன்னு கண்ணீர் விடுதிகளா நீங்கள்?